ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதே சமயம் குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பெருசாக சைடிஸ் எதுவும் தேவையில்லை. முட்டை இல்லைனா அப்பளம் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்குல சோம்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் பொடியாக கட் பண்ணின 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டதும் 5 மீடியம் சைஸ் அளவில் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே தக்காளி நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் கலந்து விட்டதும் மூடி போட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கிறதுனால தக்காளி நல்லாவே குலைவாக வெந்து வந்துடும். 1 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டியால் நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மசிக்கும் போது நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவில் கரம் மசாலா தூள். அவ்வளோதான், மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ இதனால் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதும் 1 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். மசாலா வாசம்லாம் போய் இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரண்டி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். இன்னும் நான் வந்துட்டு தொக்கா பண்ண போகிறனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றின பிறகு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட வாசத்துக்கு கொத்தமல்லி புதினா இலைகள் தூவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு. சாதத்து கூட மட்டும் இல்லை, இது சப்பாத்திக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும். இன்றைக்கி இந்த தொக்குக்கு சைடிஷாக ஃபுல் பாயில் தான் பண்ண போகிறேன். தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 சைடு நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதும் 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஃபுல் பாயில் ரெடி பண்ணியாச்சு. தக்காளி தொக்குக்கு சூப்பரான சைடிஷும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தொக்கு கூட சாதத்தை சேர்த்து மொத்தமாகவும் கிளறிக்கலாம். இந்த மாதிரியும் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.